குருவே துணை 22/4/2025 இன்று நாம் பார்க்கவிருக்கும் ரிஷபராசி அன்பர்களே. இதில் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி 1, 2, 3, 4ஆம் பாதம், மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரத்தில் உள்ள ஆதி அத்திவரத பெருமாளை வணங்கி கார்த்திகை நட்சத்திரம் அல்லது பிறந்த கிழமைகளில் துளசி மாலை கொடுத்து, தாமரைப்பூ, டைமண்ட் கற்கண்டும் கொடுத்து ஒரு அர்ச்சனை செய்யவும். அர்ச்சனை செய்த பிறகு டைமண்ட் கற்கண்டை வாங்கி கோவிலில் இருக்கும் பக்தர்களுக்கும் கொடுக்கவும். வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மிகவும் நன்றாக கவனமாக படித்து வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். சந்தோஷம் பெருகும். கணவன் மனைவியே அன்பாக இருப்பார்கள். ரோகிணி 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் முருகன் ஸ்தலத்தில் 6வது படையான பழமுதிர் சோலை முருகனுக்கு ஜாதகருடைய பெயரை சொல்லி தேங்காய் பழம் கொடுத்து ஒரு அர்ச்சனை செய்யவும். முடிந்தால் மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி, கார்த்திகை நட்சத்திரம் இதில் ஏதாவது ஒரு நாளில் பாலாபிஷேகம் செய்து வர எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். பணவரவு அதிகரிக்கும். விட்டு போன பணமும் வரும். நடந்து முடிந்த 11 மாதத்திலும் ரிஷபராசிக்காரர்கள் குரு இருப்பதால் சித்திரை 27ஆம் தேதி வரை சண்டை சச்சரவுகள், மனக்குழப்பங்கள், இடமாற்றம் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாலாபிஷேகம் பண்ண பதவி உயர்வுகள் கிடைக்கும். மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் வசியமான நட்சத்திரம். சீர்காழியில் உள்ள சிவபெருமானுக்கு தேங்காய் பழம் வாங்கி ஒரு அர்ச்சனை செய்யவும். முடிந்தால் ஜாதகத்தை வைத்து பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யவும். ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது மிருகசீரிட நட்சத்திரத்தன்றோ அர்ச்சனை செய்து விபூதி பிரசாதத்தை தினந்தோறும் பூசி வர நன்மைகள் கிடைக்கும். வேறேதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள். அடுத்த வீடியோவில் பதிலளிக்கிறேன். சுபம்.